நூற்றுக்கணக்கான மக்கள் அப்படி வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க. உள்ள வரும்போது ஒரு விதமாக வந்தாங்க, போகும்போது அவர்களுக்கு ஆறுதல் வந்துருச்சு, பொறுமை வந்துருச்சு. எப்படியாவது இதை அடைந்தே தேரணும், கர்த்தர் எனக்காக இவ்வளவு செய்திருக்கிறாரு, இப்படித்தான் நான் வாழணும் என்கிற ஒரு தரிசனம் உண்டாயிடுச்சு, நம்பிக்கை உண்டாயிடுச்சு. அந்த தரிசனம் தான் நம்பிக்கை. பாருங்க, நான் நல்லா ஆயிடுவேன், நான் சுகமாயிடுவேன், நான் விடுதலை ஆயிடுவேன், நான் மேலே வந்துடுவேன், எனக்கு வேலை கிடைச்சிரும், நான் எப்படியாவது ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ள பிரவேசிப்பேன், வெற்றிகரமா வாழுவேன்கிற ஒரு நம்பிக்கை உள்ள உண்டாக்குறதுக்கு தான் கர்த்தர் என்ன பண்றாரு, வசனத்தை பயன்படுத்துகிறார். தேவ வசனத்தினால் உண்டாகும், என்ன அழகா சொல்லி இருக்கு பாருங்க, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையும் ஆறுதலும். எல்லாம் சொல்லுங்க, தேவ வசனத்தினால் பொறுமையும் ஆறுதலும் உண்டாகி நான் நம்பிக்கை உள்ளவனாக மாறும்படிக்கு வசனங்கள் எல்லாம் அதன் போதனைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.